வணக்கம் மக்களே! நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்ல கம்பிய விட்டு ஆட்டுற மாரி புதுசா ஒரு பஞ்சாயத்து இப்போ மொளச்சு வந்து நிக்குது. இது உண்மையிலேயே நம்ம மார்க்கெட்ட பாதிக்குமா? பாதிக்காதா? அப்படிங்கிறத பற்றி இந்த இஷ்யூவ பத்தி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கே வந்து தெரிய வரும். இப்போன்னு இல்ல. இது ரொம்ப நாட்களா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து. அமெரிக்கா அண்ட் வெனிசுலாக்கு நடுவுல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வெனிசுலா ஆயில எந்த நாடும் வாங்கக்கூடாதுன்ட்டு ஒரு சாங்ஷன வந்து போட்டிருந்தாங்க. இப்ப எப்படி ரஷ்யா மேல வந்து போடுறாங்களோ, அதே தான் வந்து வெனிசுலா மேலயும் வந்து போட்டாங்க. இதனால பெரிய அளவுக்கான பண கஷ்டம் வெனிசுலாவுக்கும் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ ஒரு காரணத்த சொல்லி வெனிசுலாவ போட்டு தர்ம அடி அடிச்சிட்டு இருக்கு அமெரிக்கா. என்ன காரணம்னா, வெனிசுலால இருந்து ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்குள்ள நுழையுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட சொல்லி ஒரு அட்டாக்க நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சில நிமிடங்களுக்கு முன்னாடி வந்த செய்தி என்னன்னா, அந்த இடத்துல அட்டாக்க நடத்தி அந்த நாட்டோட அதிபர பார்த்தீங்கன்னா, கைது பண்ணி நாடு கடத்திட்டதா ஒரு அப்டேட்ட வந்து அதிகாரப்பூர்வமா வந்து அறிவிப்பு குடுத்திருக்காங்க. இதோட இந்த பஞ்சாயத்து முடிஞ்சுச்சா? இல்ல இதுக்கப்புறம் இன்னும் பெருசா நடக்குமா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பட் ரியலா வந்து வெனிசுலால ஏன் இந்த அட்டாக் நடக்குதுன்னா, உலகத்துல ஆயில் ரிசர்வ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரில வெனிசுலா முக்கியமான ஒரு கண்ட்ரி. பல நாடுகள் கூட கம்பேர் பண்ணும்போது வெனிசுலால தான் அதிகப்படியான ஆயில் ரிசர்வ் இருக்கு அப்படிங்கிற டேட்டாவும் வந்து கிடைச்சது. இது கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடியே கிடைச்சது. பட் இத பற்றி நம்ம பெருசா ஷேர் பண்ணல. ஒண்ணும் பண்ணல. பட் நான் எடுத்து வச்சிருந்தேன். பட் ஷேர் பண்ணல. பட் இப்ப அது கொஞ்சம் உக்கிரமாவே வந்து மாறியிருக்கு. ஸோ இந்த ஆயில் தான் ஒரு ரீசனா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். மோஸ்ட்டா சந்தேகமெல்லாம் இல்ல. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு தான் பலரும் வந்து எதிர்பார்க்குறாங்க. நானும் அதத்தான் எதிர்பார்க்குறேன். நீங்களும் அதத்தான் நினைப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு காரணம் காட்டி அடிக்கணும். அங்க இருக்கிற சொத்துக்கள வந்து கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய வல்லரசுகளோட நோக்கமா வந்து இருந்துட்டு இருக்கு. இது வந்து இன்னைக்கு நேத்துன்னு நடக்கிறது இல்ல. காலகாலமா வந்து சுரண்டல்கள்ங்கிறது எல்லா பக்கமும் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. வலியவன் பார்த்தீங்கன்னா, எளியவன போட்டு அடிக்கிறது ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து உலக நாடுகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கான்செப்ட் வந்து ஃபெயிலே ஆகாம தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. எவன் நம்மள திருப்பி அடிக்க மாட்டானோ, அவன போட்டு அடிக்கிறது ஒரு ஃபேஷனாவே வந்து மாறிப்போச்சு. இப்ப கூட ரீசென்ட்டா வந்து நடந்திருக்கும். எல்லாரும் செய்திய பார்த்திருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். அதே தான் இங்கேயும் வந்து நடந்துட்டு இருக்கு. பட் இதனால பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டா, ஏற்படாது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஆல்ரெடி வெனிசுலா எத்தன கண்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கரண்ட்டா அப்படிங்கிறதும் நமக்கு உறுதிப்பட வந்து தெரியல. இதனால ஆயில்ல பெரிய ஒரு ஏற்றம் நடக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. லாஸ்ட்டா நம்ம மார்க்கெட்டு இல்ல உலக மார்க்கெட்டு இந்த போர்னால பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, உக்ரைன் ரஷ்யா வார் வந்தப்ப மட்டும் தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டது. அதுவும் பார்த்தீங்கன்னா, நமக்கு பழகிருச்சு. உடனே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் திரும்பவும் ஒரு புது உச்சத்த நோக்கி நகர்ந்து போக ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் பல பஞ்சாயத்துகள் வந்தது. ஆனா, எதுக்குமே வந்து நம்ம மார்க்கெட் ரியாக்ட் பண்ணல. இதுக்கும் பண்ணாது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் இது இங்கேருந்து இன்னும் பெருசா டெவலப் ஆகக்கூடாது. மேபி ஆச்சுன்னா, அப்போ வேற மாரியான ஒரு ரியாக்ஷன் இருக்கலாம். தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் என்னென்ன நடக்குதுன்ட்டு. ஸோ மற்ற சேனல்லயும் நம்ம யூடியூப்லயும் போய் பார்ப்போம். இந்த பிரச்சனைய பற்றி முழுசா வந்து நம்மளும் வந்து தெரிஞ்சுக்குவோம். அதையும் பார்த்துட்டு கூகுளும் பண்ணி பார்த்து, ஸோ ஒரு கிளியரான ஒரு பிக்சர் நம்ம மைண்ட்ல ஏத்திக்கலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே வந்து இருப்போம். ஏன்னா, அது எப்படியோ ஏதோ ஒரு வகையில நமக்கு பயனுள்ளதா வந்து இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்னன்னா, இது ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டினா இருந்தது. அதனால இந்த கொஸ்டின சரி நம்ம வீடியோல போடலாம். இது மற்றவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்ட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக வந்து ஆர்டி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 கிட்ட வந்து ஆர்டி பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஒரு 5% வரைக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. இதனால ஸ்கூல் ஃபீஸ் பே பண்றதுக்கு ஒரு 5% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்டின்னு அந்த நண்பர் தெரியப்படுத்தியிருக்காரு. ஆனா, இப்ப வந்து ஒரு 4.5% தான் வந்து ஆர்டி வந்து குடுக்குறாங்க. இப்போ இத காட்டிலும் ஏதாச்சும் ஒரு பெட்டரான ஆப்ஷன் இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த நண்பர்கிட்ட இருந்து வந்திருக்கு. இப்போ நான் ஒரு ஆப்ஷன வந்து காட்டுறேன். பட் இந்த ஆப்ஷன நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் காட்டல. இந்த மாரியும் ஒரு வழி இருக்கு. ஒரு நல்ல வழி. நீங்க அத ஃபைண்ட் பண்ணி பாருங்க. அத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக நான் கொண்டு வரேன். அதுதான் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுன கன்சர்வேட்டிவ் ஃபண்ட். இது எதுக்காக மெயினா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுச்சுன்னா, இந்த ஆஃபீஸ் போறவங்க, இந்த வெளிய சுத்திட்டு இருக்கிறவங்கலாம் அசால்ட்டா டீ, தம் அப்படின்ட்டு கசகசன்னு செலவு பண்றாங்க. நானே வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஏன் நீங்களே கூட முன்னாடி வந்து பண்ணியிருக்கலாம். இப்ப கைவிட்டுருக்கலாம். இல்ல இப்பவும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளா கூட வந்து இருக்கலாம். ஆனா, ஸோ இந்த மாரியான பணத்த எடுத்து நம்ம சேவ் பண்ணனா, என்ன மாரியான ஒரு வருமானம், என்ன மாரியான ஒரு சேவிங்ஸ் நம்ம பண்ணி வச்சிருப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாரி செலவு பண்றோம்னு நெனச்சுட்டு முதலீடு பண்ணணுங்கிறதுக்காக தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஃபண்ட் தான் இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்டு. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா,
கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகப்போகுது. அடுத்த ஏப்ரல் வந்ததுன்னா 2 வருஷம் வந்து இதில கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ, இப்போ இந்த ஃபண்டுல எனக்கு கிடைச்ச ரிட்டர்ன் பார்க்கும்போது, அரவுண்ட் ஒரு 7.95% கிட்டத்தட்ட 8% வரைக்கான ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஸ்டிக் பண்ணி எனக்கு ஒரு 2 வருடம் ஆகப்போகுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 மாசம் ஆயிப்போச்சு. ஸோ 18 20 மாசம் கிட்ட ஆயிருச்சு. 20 மாசத்துல டெய்லி ரூ. 100 பண்ணி கிடைச்ச ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 8% வரைக்கான ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதில உருப்படியா நான் சிப் பண்ணியிருக்கேனான்னு பார்த்தா, உருப்படியாலாம் சிப் பண்ணல. இந்த பழக்கத்த வந்து கையில எடுக்கிறதுக்கே எனக்கு ரொம்பவே டஃப்பா இருந்தது. பல இடத்துல இந்த கேப் தெரியும். ஸோ இந்த கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் முதலீடு பண்ணாத இடமா இருக்கு. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா, அந்த மாரியெல்லாம் நான் பண்ணாம கூட இருக்கேன். சில நாள் ஸ்கிப் பண்ணிருவேன், மறந்துருவேன். ஆனாலும் இந்த பழக்கம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறத உங்களால இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு ரூ. 100 இருக்கக்கூடிய சிப்பு நாளைக்கு ரூ. 200 மாறலாம். இல்ல நாளைக்கு ரூ. 500 கூட மாறலாம். ஸோ தொடர்ந்து வந்து சிப்பு உயரத்தான் போகுது. ஸோ உயரும்போது அந்த அப்டேட்ட சொல்றேன். பட் இது ஒரு பெட்டரான ஒரு வழியா நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லைங்க. ஸோ இப்போ நிஃப்டி 50 வந்து ஒரு பெரிய ஒரு சரிவை சந்திச்சது. அது இந்த செப்டம்பர் 24ல தான் வந்து பெரிய ஒரு சரிவை சந்திச்சது. நல்ல ஒரு இறக்கத்த குடுத்தது. பட் அந்த நேரத்திலயும் நமக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய அளவுக்கான ஒரு டவுன்ஃபால் நடக்கல அப்படிங்கிறத நம்மளால கண்கூடா வந்து பார்க்க முடியுது. ஸோ அங்கருந்து ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் தொடர்ந்து வந்து குடுத்துட்டுருக்கு. ஸோ ரிஸ்க் வந்து குறைவா இருக்கு. அதே மாரி ஒரு டீசென்ட்டான ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நமக்கு சிப்புக்கே வந்து கிடைக்குது. ஸோ அதனால இத வந்து நான் தேர்வு செஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நீங்க கூட வந்து ஃபைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஃபண்ட் வந்து குடுத்துட்டுருக்கு. ஸோ கரெக்ட்டா நம்ம 2 வருடம் முடிவுல பார்ப்போம். என்ன மாரியான ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைச்சிருக்குன்ட்டு. ஸோ நீங்க லாஸ்ட் 6 மந்த்ல பாருங்க எத்தன கேப் விட்டுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ கசகசன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய நாள் வந்து மிஸ் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்ட்டாலாம் வந்து எல்லா நாளும் அக்யூரேட்டா வந்து நான் பண்றது கிடையாது. ஸோ அது இந்த இடத்துல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு நல்ல ஏற்றத்த தான் இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் இத எப்படியாச்சு தொடர்ந்து ரெகுலரா முறைப்படுத்துறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நெறைய பேர் வந்து சொல்லலாம். சிப் வந்து நீங்க எனேபிள் பண்ணி விட்டுற வேண்டியது அது பாட்டுக்கு எடுத்துட்டே இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு 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 பதில் வந்து உங்ககிட்ட இருக்கும். ஆனா, ஸோ சிப் பண்ணுனேன்னா, நான் கையில இருந்த அந்த பணத்த செலவு பண்ற மாரியான ஒரு ஃபீலிங் எனக்கு வராது அப்படிங்கிறதுக்காக தான் நானே மேனுவலா போய் அந்த இடத்துல பணத்த வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பெருசா வந்து நான் சிப் பண்ணி பணம் சேர்க்கணுங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம் இல்ல. ஸோ டீசென்ட்டான ரிட்டர்ன் கிடைக்குது. செலவு பண்ற காச நம்ம செலவு பண்றோம் அப்படின்னு நெனச்சுட்டு, அந்த காச வந்து போடக்கூடிய ஒரு இடமா தான் இத நான் வந்து பார்க்குறேன். அதாவது ஒரு என்ன கான்செப்ட்னா, ஒரு உண்டியல் ஆட்டம் தான் வந்து இந்த ஃபண்டையே நான் வந்து பார்க்குறேன். ஸோ நம்ம எப்படி உண்டியல்ல சின்ன வயசுல நம்ம போட்டு சேர்த்தி வைப்போமோ, அந்த மாரி தான் இத சேர்த்தி வச்சுட்டுருக்கோம். பார்ப்போம். ஒரு நல்ல ரிட்டர்ன் நமக்கு ஃபியூச்சர்ல கிடைக்குதா? நம்ம செலவு பண்ற காசு நமக்கு எந்த அளவுக்கு சேர்த்தி வச்சு, கடைசில ஒரு பெரிய லம்சம் பணமா மாறி, ஏதாச்சும் ஒரு பெரிய பொருள் வாங்குறதுக்கு உதவிகரமா இருக்காங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு இந்த மாசம் பார்த்தீங்கன்னா, 13ஆம் தேதி டாடா பஞ்சோட ஃபேஸ் லிஃப்ட் வந்து லான்ச் பண்ண போறதா அஃபிஷியலா அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது ஐசிஇ மாடல்ல வந்து பண்ண போறாங்க. ஸோ ஈவி எப்படி இருக்கோ, அதே மாரி இந்த டாடா பஞ்ச் பெட்ரோல்லயும் வந்து கொண்டு வர போறதா தான் இப்ப நமக்கு கிடைச்ச அந்த ஃபர்ஸ்ட் லுக் வச்சு வந்து தெரியுது. ஸோ இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா, ஈவில இருக்கக்கூடிய இன்டீரியர தான் வந்து இங்க கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. 2021க்கு அப்புறம் ஸோ அதாவது வந்ததுக்கப்புறம் இப்ப தான் ஒரு மேஜர் ஃபேஸ் லிஃப்ட்டே இந்த டாடா பஞ்ச் வந்து சந்திக்க போகுது அப்படிங்கிற தகவலும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு அப்புறம் டாடா பஞ்சோட ஒரு சேல்ஸ் வந்து கொஞ்சம் உயரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து மாருதி சுசுகியோட பலீனோ பார்த்தீங்கன்னா, டாப் மாடலா இந்த டிசம்பர் மாசத்துல இருக்கு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனா, அது ஒரிஜினல் டேட்டாவா என்னன்னு தெரியல. பட் அது ஒரு ரெப்யூட்டடான ஒரு நியூஸ் தளத்துல இருந்து தான் நமக்கு கிடைச்சிருக்கு. பட் இன்னொரு தளம், இன்னும் சில தளங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வேற சில வண்டிகள் எல்லாம் அதிகமா வித்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, அதுவும் வந்து மாருதி தான். ஸோ இப்போ மாருதி கிராண்ட் விட்டாரா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 24,000 வண்டி வித்திருக்கிறதா நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எது உண்மை அப்படிங்கிறத உறுதி பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் இப்ப இந்த நியூஸ திரும்ப வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னும் சில நாட்கள்ல நமக்கு கம்ப்ளீட்டா நமக்கு ஒரிஜினல் டேட்டா வந்து கிடைச்சிரும். ஸோ இதுதான் உண்மையா அப்படிங்கிறத நம்ம அப்போ உறுதி பண்ணிக்குவோம். மேபி இதுதான் உண்மை அப்படின்ட்டு இருந்ததுன்னா, கிராண்ட் விட்டாரா ரெக்கார்ட் சேல் பண்ணியிருக்கு. 24,000 யூனிட் வித்திருக்காங்க. ஸோ இது நம்ம வழக்கம் போல 14,000 யூனிட் தான் வந்து கரெக்ட்டா காட்டுது. எது விக்டோரிஸ். பட் அதே மாரி இந்த Brezza பார்க்கும்போதும் நல்ல ஒரு சேல்ஸ் வந்து நடந்திருக்கிறதா நமக்கு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 23,000 யூனிட் பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல வித்திருக்கிறதாவும் நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எது உண்மை அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா, ஸோ மாருதி சுசுகி இந்த டிசம்பர் மாசத்துல சின்ன காரா இருக்கட்டும், எஸ்யூவியா இருக்கட்டும், நல்ல சேல்ஸ பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். பட் டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பின்தங்கி இருக்கு. அந்த பின்தங்கினத
வந்து ஒரு பஞ்ச் குடுத்து மேல தூக்கிட்டு வருவானாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அது போக சியாரா வரப்போகுது. ஸோ சியாரா வந்து எப்படி ஒரு காம்படிஷன குடுக்க போகுது, இந்த கிரெட்டாக்கு எதிரா, அதே மாரி விக்டோரிஸ் பார்க்கும்போதும் ஒரு நல்ல ப்ரூவ் பண்ண ஒரு மாடலா இப்ப மாறிருச்சு. 14,000 யூனிட் விக்கிறாங்க. போன மாசம் அதுக்கும் மேல வந்து வித்திருந்தாங்க. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணிட்டு இருக்கு. விக்டோரிஸ பீட் பண்ணுமா? மேபி பீட் பண்ணுச்சுன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு அதுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான நியூஸா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சியாராவோட வரவேற்பு எப்படி இருக்குன்னு. ஏன்னா, சோசியல் மீடியால வேற லெவலான ஒரு ஹைப் பார்த்தீங்கன்னா, இந்த சியாராக்கு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா, சியாரா தான் பட்டை கலப்பும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க. அத பூர்த்தி பண்ணுமா சியாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஃபினான்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, அவங்களுடைய Q3 அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதில சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து காட்டியிருக்காங்க. லோன் புக் பார்க்கும்போது 15% வந்து க்ரோவ் ஆயிருக்கு. அதே மாரி அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் பார்க்கும்போது 22% வந்து க்ரோவ் ஆயிருக்கு. நல்ல ஒரு குரோத்த பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த Q3ல வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து கம்பேரிசன் வந்து இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது தான். ஸோ ஒரு லாபம் எப்படியும் ஒரு 300, 400 கோடி வந்து ஏறலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு 10% ஏறும்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து டெலிவர் பண்றாங்கன்ட்டு. ஆல்ரெடி ரொம்ப ஸ்லோவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் 23ல வாங்குனது. ஆல்மோஸ்ட் வந்து 3 வருஷம் கிட்ட ஆகப்போகுது. 24 வந்தாச்சு, 25 முடிஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இப்பவும் ஓவர் வேல்யூட் ஸ்டாக் தான். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணுமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது என்டிபிசி கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்டிபிசி பார்த்தீங்கன்னா, இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து அமைக்கிறதுக்கான ஃபைனல் பேச்சுவார்த்தைய பார்த்தீங்கன்னா, இப்போ சில ஸ்டேட் கவர்மெண்ட் கூட வந்து நடத்திட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணு பார்க்கும்போது குஜராத்து, அடுத்தது ஆந்திரா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ். இந்த 4 ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ விரைவில் இந்த பேச்சுவார்த்தைய முடிச்சு லேண்ட வந்து வாங்கி, ஸோ இந்த இடத்துல பவர் பிளான்ட் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப வேகமா பார்த்தீங்கன்னா, என்டிபிசி இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் அமைக்கிறதுக்கு முனைப்பு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல, என்டிபிசிய பொறுத்தவரைக்கி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோல் இந்தியா கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ கோல் இந்தியா வந்து ஐபிஓ பண்ண போறாங்கன்னு நம்ம பார்த்தோம். இப்போ பாரத் கோக்கிங் கோல் ஐபிஓ பார்த்தீங்கன்னா, ஜனவரி 9ஆம் தேதி வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. லிஸ்டிங் என்னலாம் பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த பாரத் கோக்கிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, வேண்டாமாங்கிற ஒரு டிசிஷன வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஈஸ் ஆஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல வந்து புது சேர்மனா கார்த்திகேயன் மாணிக்கம் அப்படிங்கிற ஒருத்தர அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசென்ட்டா தான் இவங்க சில என்பிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்து வித்திருக்காங்க. ஸோ பார்ப்போம் இந்த புது சிஇஓ, புது சேர்மன் ஏதாச்சும் இந்த நிறுவனத்த கொஞ்சம் உயர்த்தி கொண்டு போறாங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த உட்கர்ஷ பத்தி நானும் ரொம்ப நாளா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சுட்டு தான் வந்திருக்கேன். பட் இன்னும் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு நேரம் வரல. ஸோ விரைவில் நம்ம அந்த உட்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்க பற்றியான டிஸ்கஷனையும் வந்து ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல வந்து பார்த்துருவோம். ஸோ ஏன்னா பல நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அத பத்தி பேசுங்க அப்படின்ட்டு. சீக்கிரமா வந்து நம்ம அத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நல்ல ஒரு 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 ப்ரொஜெக்ஷன வந்து கண்ணு முன்னாடி வந்து காட்டுறாங்க. அதனால சீக்கிரம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!